அவளுக்காக காலையில் சீக்கிரமாக எழுதி சட்டை பேண்ட்டெல்லாம் மாட்டிக்கின்னு பெல்ட் எல்லாம் மாட்டிக்கின்னு நின்ன பார்த்தியா? என்ன சொல்லணும், என்னை பார்த்தா லூசுக்கு இருக்க மாதிரி தெரிஞ்சு போல எல்லாருக்கும். என்கிட்ட நேற்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இப்படி அழகாக டிப்புட்டப்பாக ரெடியாக இருக்க மாட்டேனே. இதில் சென்டெல்லாம் வர வச்சேன். என் பொண்டாட்டி அப்படியே கமகமன்னு வாசனையில் என்கிட்ட ஓடி வருவான்னு ஒன்றும் நடக்காமல் போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஒரு மாதம் பிரிஞ்சு எப்படி நான் இருக்க போகிறேன்? மானங்கிட்டு போய் அந்த வீட்டுக்கு போனால் நல்லா இருக்காது. ஐயோ ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு. பொண்டாட்டி தான் மதிக்க மாட்டான்னா அவளை பெற்றவங்களும் மதிக்க மாட்டாங்க. மதிச்சிருந்தா ஒரு வார்த்தை நேற்று நைட்டே சொல்லியிருப்பாங்களே என்கிட்ட. ஏப்பா நீ எல்லாம் ஒன்றும் கூட்டின்னு வர தேவையில்ல, எங்கள் பொண்ணு நாங்களே மரப்படி வந்து கூட்டின்னு போகிறோன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் நேரில் பார்த்தா மட்டே மேப்ளே மேப்ளேங்கிறாங்க. யாருக்கு வேணும் உங்கள் மேப்ளே? டே ராகுல், நான் இல்லை நான் உங்கள் பொண்ணை ஒன்றும் சொல்லலை, உங்களையும் ஒன்றும் சொல்லலை. ஏன் பொண்ணா? நீங்களா ப்ரோ? நான் என் மாமனார் தான் வந்துட்டாருன்னு நினச்சேன். அவங்க வீட்டுக்கே போயிருப்பாங்கடா. அது சரி, போயிருப்பாங்க தான். நான் ஒரு பைத்தியக்காரண்ணா. என் பொண்டாட்டிக்கு மனசு மாதிரி பாதி வழியிலேயே அப்பா வண்டி திருப்புங்க நான் என் புருஷன் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லி இங்கே ஓடி வந்துடுவாளோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எதுவும் நடக்காது போல. ஏன் புலம்புற? வேற என்ன பண்ணுறது? போய் பேசு. வாய்ப்பு இல்லைண்ணா. எனக்கும் தன்மானம்லாம் இருக்குது, மரியாதையும் இருக்குது. அதையெல்லாம் நான் இழக்க மாட்டேன். குடும்பமே என்னை மதிக்கல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை காலையில் வந்து கூட்டின்னு போகிறோன்னு. நான் அதனால தானே ரெடியாண்ணா. அவளை கூட்டின்னு போகணுன்னு தானே இப்போ ரெடியாண்ணா. நம்ம அத்தை மாமா தானே, ஃப்ரீயாக விடு. காலையில் உங்ககிட்ட நேரில் வந்து சொல்லிக்கலான்னு நினச்சிருப்பாங்க. ஃப்ரீயாக விடுறா, இதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்காத. சரிண்ணா, எனக்கு அவங்க மேலெலாம் ஒன்றும் கோவம் இல்லை. எனக்கெல்லாம் என் பொண்டாட்டி மேலே தானே கடுப்பு. அதுதான் ஓவரா பண்ணுது. சரியாயிடும்டா, கவலைப்படாத. நான் ஏன்னா கவலையெல்லாம் பட போகிறேன். சும்மா கொஞ்ச நேரம் தனியாக நின்று அவ்வளோதான். ஆனால் இதுவே என்னால் முடியல. நீங்கள் எப்படிண்ணா இவ்வளோ அமைதியாகிறீங்க? ஐயோ என்னாலலாம் அப்படி இருக்கவே முடியாதுப்பா. கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்னால் ஃபீல் பண்ண முடியாது, சோகமாகவும் இருக்க முடியாது. நானே அதனால் பைத்திய மாதிரி பேசி சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ அதை தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அப்படியெல்லாம் நீ தனியாக பேசிக்கிட்டு இருக்கவனா? என் கூட வா. எங்கண்ணா கூப்பிடுறீங்க? நீங்களே கிளையண்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என் போலையா கேன்சல் ஆயிடுச்சா மீட்டிங்கு? இல்ல கேன்சல் எல்லாம் ஆகல. அப்புறம் என்ன வெளியே கூப்பிடுறீங்க? என் கூட நீயும் வாடா. நானுமா? ஆனா நீங்களும் அந்த கிளையண்ட்டும் பேசிக்கிட்டு இருப்பீங்க, நடுவில் நான் என்ன பண்றது உட்காந்துக்கினா? எங்க போறேன்னு தெரியும்ல, ரெஸ்டாரண்ட்டுக்கு தானே. புரிஞ்சு நீங்களா இருந்தாலும் பேசிக்கிட்டு இருங்க, நான் ஆர்டர் பண்ணி ஓயாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அப்படித்தானே? அதேதான், வா வாங்கி தரேன். அண்ணன் என் செல்லம் என் மனசை புரிஞ்சு வச்சுக்கிட்ட வைடூரியம் லூசு. வாடா. வந்துட்டேன் வாங்கண்ணா போலாம். வா போலாம். இந்த மாதிரி தனியெல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காதுன்னு இனிமேல். சரிங்கண்ணா. பரவாயில்லையே, கூப்பிட்டதும் வந்துட்ட. என்ன விஷயம்னு சொல்லுங்க. வெளியே போலாம் வா. வெளியெல்லாம் வர முடியாது குணா. நான் இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டு கூட காஃபி கடைக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நீங்க என்னன்னு சொல்லுங்க. அதே காஃபி கடைக்கு போலான்னு தான் நானும் ஒன்று கூப்பிடுறேன். வா, லெட்ஸ் ஹேவ் சம் காஃபி. எனக்கு காஃபி எல்லாம் வேணாம் குணா. வேற என்ன வேணும்? டீ வேணுமா? ரொம்ப விருப்பத்தாதீங்கண்ணே, அப்புறம் நான் கிளம்பி போயிடுவேன் சொல்லிட்டேன். இங்க பாரு, ரோட்ல எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நீ வா, கடைக்கு போலாம், சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து பேசலாம். நான் வரலங்கறல்ல. எங்க போறீங்க நீங்க? காஃபி ஷாப்புக்கு தான், வண்டியில உட்காரு. நான் வர முடியாதுன்னு சொன்னல. ஒரு முறை கூட என் பேச்ச கேட்க மாட்டல நீ. நான் எதுக்கு கேட்கணும்? நீங்க மட்டும் என் பேச்ச கேக்குறீங்களா என்ன? திரும்பிட்டா இதோட யாரையோ பார்த்து பதில் சொல்லிக்கிட்டு இருப்பா. சரிம்மா தாயே, நீ தனியா நின்று பேசிக்கிட்டு நான் கிளம்புறேன். ஓ, அப்போ உங்களை நம்பி வந்த பொண்ணை நீங்க அப்படியே ரோட்ல விட்டுட்டு போயிடுவீங்க, அப்படிதானே? சரி, அப்படியே வச்சுக்கோ. இவரை போய் நம்பி வந்த பாரு. இவரை பார்க்க வரணுங்கிறதுக்காக அக்கா கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு வந்தேன். ஆனா இப்ப நானே இங்க ஏமாந்து போய் நிக்கிறேன். இதுக்கு தான் போய் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. இப்படி ஆயிடுச்சு. வீட்டுக்கே போயிடலாம், வேற என்ன பண்ண முடியும்? அதான் போயிட்டாரு அவர் தான். புலம்பிட்டே போறா போல இருக்கு. சரி, ஒரு ரவுண்ட் அடிப்போம். எங்கம்மா போற? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? அதான் போயிட்டீங்கல்ல, அப்படியே போக வேண்டியதானே. இங்க பாரு குழந்தை, ரொம்ப ஓவரா பேசாத, வந்து உட்காரு. முடியாது. உட்காரன் சித்ரா, ஏன் படுத்துற என்ன? நானே ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உட்காரு, டைம் வேற வேஸ்ட் ஆகுது. தொட்டி இருந்திருந்தா இப்படியெல்லாம் நான் வந்திருக்க கூட முடியாது. ஏதோ இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதுனால அந்த லீவு. ஐயோ சாரிம்மா, போயிட்டு பத்த வச்சிடாதம்மா. ஐயோ மாட்டீங்களே, போ விட மாட்டேன். பாருங்க, இப்பவே நந்தினி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி லோகு மாமாவை நீங்க தொட்டின்னு சொன்னீங்கன்னு அக்கா கிட்ட சொல்றேன். கண்டிப்பா அக்கா போயிட்டு மாமா கிட்டே சொல்லிடுவாங்க. சின்ன பொண்ணுன்னு நிரூபிக்கிற பத்தியா நீ இப்படி எல்லாம் போட்டு கொடுக்க கூடாதுன்னு. உட்காரு, பாப்பாக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், உட்காருமா. அதெல்லாம் வேணாம் எனக்கு. இப்ப காஃபி குடிக்கலாமா? குடிக்கலாம். நல்ல பொண்ணுமா நீ, வந்து வண்டியில் உட்காரு. சரி, பொறுமையா உட்காரு. உட்காந்துட்டேன், வண்டி எடுங்க. அடி எங்கப்பா, இந்த ஃபீல் இருக்கே, வாழ்க்கையில எல்லா ஆம்பளையும் ஒரு முறையாவது அனுபவிச்சிடணும். இப்படி அழகா ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார வச்சு அது அழகா நம்மளை பிடிச்சிக்கிட்டு சொர்க்கம் மாதிரி இருக்குமா. ஓவர் ஃபீலிங்ஸ் வேணாம், வண்டி எடுங்க. உத்தரவு மகாராணி. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வர சொன்னானா அந்த கிளையண்ட்டே? ஏன் அவன் ஆஃபீஸுக்குலாம் வர மாட்டானா? சனிக்கிழமை அதுவுமா வர சொல்லியிருக்கிறான், என் திங்கக்கிழமை வர சொல்லியிருக்க வேண்டியதானே? அவன் கிளையண்ட்டுடா.
அதுக்குன்னே அவன் இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் கூப்பிடுவான், நம்ம போகணுமா? ஏன்னா இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டவன் நாளைக்கு சுடுகாட்டுக்கு வா, அப்போ தான் ப்ராஜெக்ட் தருவேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சுடுகாடு போவேன். அண்ணா சும்மா இருடா, கத்தாத. பிஸ்னஸில் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம வளைஞ்சு நெளிஞ்சு போய் தான் ஆகணும், அப்போ தான் நம்ம வேலை கரெக்டாக முடியும். என்னடா அந்த முன்னாடி இருக்கவன் கார் எடுக்கவே மாட்டான்? கத்தவா ப்ரோ, டே கம்னாட்டி கார் எடுன்னு. டிடி வேணாண்டா. ஏன்னா பயப்படுறீங்க? அடே கார் கண்ணாடி இறக்கி எட்டி பார்த்து அசிங்கமாக கத்தணும் போல தோணுது. என்னண்ணா பண்ணுறான் அவன்? பேசாம ஹார்ன் அடிக்கணும். நீங்கள் 5 minutes வெயிட் பண்ணுவோம் இரு. ஆனாலும் ரொம்ப பொறுமையாகிறீங்கண்ணா. எப்படி தான் உங்களால் இதெல்லாம் முடியுதோ? இப்போ நான் மட்டும் உங்கள் இடத்துல உட்காந்துருந்தேன்னு வைங்க, ஹார்ன் அடிச்சு அவன் காதை கீச்சிருப்பேன். சும்மா இருடா. அதை பாரு, அவன் வண்டி எடுக்கிறான் பத்தியா? இதுக்கு தான் நான் ஹார்ன் அடிக்காமல் இருந்தேன். இப்போ நான் ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தேன்னு வைங்க, அவனுக்கும் எரிச்சலாக இருக்கும், நமக்கும் ஒரு மாதிரி விருப்பாக இருக்கும். ஸோ இப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை. கற்றுக்கணும்ண்ணா, உங்ககிட்ட இதெல்லாம் நான் கற்றுக்கணும். நிறைய விஷயத்தில் நானும் பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு வாயை விட்டுறேன். அதனால தான் என் பொண்டாட்டி போயிட்டா. வருத்தப்படாதடா. மாமியார் மருமவ சண்டை இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் தான் அந்த மாதிரி ஒரு சண்டையே வர மாட்டேங்குது. அவள்தான் அப்படியே சமைச்ச பொண்ணாட்டா இதோட குஞ்ச தலை நிமிர ஆமாம் கிடப்பான் இவன். வீட்டுக்கு யார் வந்திருக்கிறா வரலன்னாலாம் பார்க்க மாட்டான், அப்படித்தானே? நீ கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வந்த சத்தெல்லாம் எனக்கு நல்லா கேட்டுச்சுமா. கேட்க உனக்கு. அடே அந்த வீட்டில் தான் வேலை நடந்துக்குதே. ஒரு ஆம்பளை பிள்ளைய லட்சணமா போய் பக்கத்தில் இருந்து என்ன ஏதுன்னு பாருண்டா. அதை விட்டு புட்டு லீவு நாளில் கூட ஃபோனை தூக்கி வச்சுன்னு கிடக்குறா. லீவுங்கிறதுனால தான் ஃபோனை வச்சுன்னு கிடக்குறேன். இப்போ கூட போய் வேலை செய்யுன்ற. ஏய் நீ அந்த வீட்டுக்கு குடி போனோங்கிறதுனால தான்டா ஒரு வாரத்தில் முடிய வேண்டிய வேலையை 1 மாசமா ஈட்டு வச்சு செஞ்சுன்னு கிடக்குறேன். நான் பார்த்து பண்ணின்னு கிடக்குறேன். சரி லீவ் ஆச்சே பிள்ளைகிட்ட சொல்லுவோம், பக்கத்தில் நின்று வேலையெல்லாம் பார்த்து பண்ணு நினச்சா லீவு ஃபோனை வச்சுன்னு நோண்டணும்னு நீ கிடக்குறேன். ஏந்து போடா கம்யூனிட்டியே. சரிம்மா, இப்போ என்ன அங்கே போய் பார்க்கணும் அவ்வளோதான். நான் பார்த்துட்டு வந்து ஃபோனை வச்சுன்னு உட்காந்துக்கிறேன். போடா டே, ஏந்து போடா. ஸோ அம்மா புலம்பின்னு கிடக்காரு. அடியே ராபட்டு மாவள என்னடா பண்ணுறா உன் பொண்டாட்டியே? அடியே உள்ளதாம்மா இருக்கிறா, கிச்சன்ல வேண்டாத வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்படி என்னடா வேலை பார்க்குதே? சமைக்குதுமா. வேலைங்கிட்ட போ. அடியே ராபட்டு மாவள. வரேன். அவ வரத்துக்குள்ள போயிருவோம். அப்பதான் ரேஷனுக்கு போறதுக்கு நம்ம கிட்ட காசு கேட்காம அம்மா கிட்ட வாங்கிட்டு போவா. அம்மா நான் போய் அங்க வீட்டுல வேலை நடக்குதானே பாத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. அதை தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். ஏங்க 200 ரூபாய் கொடுத்துட்டு போறீங்களா? அப்படியே விட்ட நைசாஸ்கே போயிருவீங்களே. எதுக்கடி போற புள்ளிய நிறுத்துற? நான் தரேனே உனக்கு காசு. அதெல்லாம் ஒண்ணு வேணாத்த, உங்க புள்ளையே காசு தரட்டும். எங்க காசு கொடுங்க. போன மாசமும் 200 ரூபாய் அத்தை தான் தந்தாங்க. அந்த 200 ரூபாவே நான் அத்தைக்கு இன்னும் திருப்பி தரல. நீங்க மொத்தம் ஒரு 500 ரூபாவை கொடுங்க. இந்த மாசம் ரேஷன் காசு, போன மாசம் அத்தைக்கு கொடுக்க வேண்டிய கடன், அதுக்கப்புறம் இப்ப நான் போயிட்டு வரதுக்கு ஒரு 100 ரூபாய். ஏன்னா வெயிலா இருக்குல்ல, தலையெல்லாம் கொஞ்சம் சுத்துற மாதிரி இருக்கும். ஜூஸ் எல்லாம் குடிச்சாதான் நல்லா இருக்கும். ஒரு 500 ரூபாய் கொடுங்க. அம்மா சொல்லும் போதே கிளம்பி இருக்கலாம். 500 ரூபாய் கேட்கறாள் இவ. கொடுக்கலன்னா அவங்க அப்பா பாட்ட பாடுவா. என்ன பண்றது இப்போ? காசு கேட்ட போதுமே உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்களே. நம்ம வீட்டுக்கு பொருளை வாங்கி போறதுக்கு தானே நான் காசு கேட்கறேன். அதுவும் வெறும் ரேஷன் பொருள். நான் என்ன ஆடம்பரமா ஆன்லைன்ல வாங்கி போடுறதுக்கா காசு கேட்கறேன் சொல்லுங்க. இதே அப்பா வரந்தா ஐயன்னு ஆரம்பிச்சாலே 5000 கொடுத்துருவாரு. நீங்க ஒரு 500 கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்களேங்க. பாருங்க உங்க புள்ள எப்படி பண்றாருன்னு. இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் சரியா? ஆனா உங்க அப்பா புராணத்தை மட்டும் தயவு செஞ்சு பாடுறத. நான் வரேன் அம்மா, நான் வரேம்மா. ரொம்ப நன்றிங்க. போடி ராபர்ட் மாவள. பாத்தீங்களா உங்க பிள்ளைக்கு தைரியத்தை? அப்பா பேரை சொல்லிட்டு போறாரு பாருங்க. பெரிய பேரு உன் அப்பா அப்படியே குயின் எலிசபெத்தோட புள்ள பாரு. அப்போ ஆடியே போயிட்டியா? பையெல்லாம் ரெடி பண்ணி வை. நான் போய் ரேஷன் கடையில கியூல நிக்கிறேன். அம்மாக்கம் பிள்ளைக்கு வாய் வாவரு நதே. ஒன்னும் இல்லத்த, நான் பை எடுத்துக்கிட்டு அப்படியே புஷ்பாக்காவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க ஓடுங்கத்த. கிளவி போயிருச்சு. எப்பா தப்பிச்சண்ட சாமி. புருஷங்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் கிடைச்சிருக்கு. இதை அப்படியே நம்ம சேவிங்ஸ்ல போட்டு வச்சிட வேண்டியதான். உன்னை தாண்டி அம்மா இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பசங்களை பாத்துக்க, நான் ரேஷன் கடை வரையும் போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா. ஆனா ஏன்க்கா நீ மாசம் மாசம் நீயே போற ரேஷனுக்கு? நான் போகாம வீட்டுல வேற யாரடி போவா? அதான் உன் மாமியார் இருக்குல்லக்கா, அதை அனுப்பி விடு. சும்மா தானே உட்காந்துக்குது சாப்பிட்டு. பொறுமையா பேசுடி, காதுல விழுந்துற போது. வில்லட்டோம்க்கா. அப்படி என்ன பொறுமையா பேசினாலும் கதவு கிட்ட வந்து ஒட்டு கேட்க தான் போகுது அது. கா நீ எதுக்கு சும்மா எல்லாத்துக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்க? அதுக்கிட்ட பைய கொடுத்து அனுப்பு. இல்ல லைன்லயாச்சும் போய் நிக்க சொல்லு. அவ்வளவு தூரம் லைன்ல நின்று போய் பொருளை வாங்கிட்டு வரணும். அது சுகமா உட்காந்து சாப்பிடுமா வீட்டுல? போட்ட விட்ரி, நான் வெறும் சர்க்கரையும் ஆயிலும் தான் வாங்குவேன். நான் வாங்கிட்டு வந்துடுறேன் கடக்கன்னு. நீ உட்காந்துருன்னு. சரி என்னமோ போ. ஆனா அந்த கிளவி அப்படியே உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்காத. அப்புறம் பழையபடி எதனா பண்ண ஆரம்பிச்சிடும். எதனா வேலை கூடாதுக்கு. சரிடி அம்மா, ஏன் வந்ததுல இருந்து ஆவேசமா பேசிக்கிட்டு இருக்க? அம்மா எதனா திட்டினாங்களா உன்ன? திட்டலன்னா தான் ஆச்சரியம். அதெல்லாம் திட்டு வாங்கினேன். ஆனா அதுக்காகலாம் நான் இப்போ கோவமா இல்லை. அப்பாவை நினைச்சதான் கோவமா இருக்கு.
ஏன் அப்பா என்ன பண்ணாரு? என்ன பண்ணல, ஆடி மாசம் முடிச்சதும் மாப்பிள்ளைய பாப்பாரான் எனக்கு. பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. பாடுறா பேச்ச பத்தியா காலையில ஜூலியன்னா ஓவரா பேசுறா. நீ பேசுறதை விட வாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி விடு, என்ன இப்ப ரேஷன் கடைக்கு போகணுமா அக்கா கூட? ஆமாம்மா, அதுக்கு தான் வந்தேன். என் மாமியார் அன்னைக்கு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஏக்கா நீ வாக்க நம்ம போலாண்டி. கூட்டம் இருக்கா கடையில? கூட்டம் இருக்கோ இல்லையோ, என் மாமியார் அங்க இருக்குல்ல, நம்ம பொருளை சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க. ஏன் ரோஸ் ஆண்டி எல்லாரையும் லைன்ல இருந்து தள்ளி விட்டுட்டு முன்னாடி போய் வாங்குவாங்களா? தள்ளி விட்டெல்லாம் வன்முறையை கையாள மாட்டாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் அங்க யாருன்னா தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அப்படியே என்னடி வாங்க வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல நின்னுப்பாங்க. அவள் தான் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துருவோம். செம்ம ட்ரிக்ஸா இருக்கே. எல்லாம் என் அத்தையோட திறமை தாண்டி. சரி நான் வந்து பேசுறேன்னா ஏக்கா வாக்க போலாண்டி. நந்துமா அக்கா போயிட்டு வந்துடுறேன், பேசலாம் சரியா? உள்ள கேழ்வரகு புட்டு மூடி வச்சிருக்கேன் கிச்சன்ல. தேங்காய் சர்க்கரையெல்லாம் போட்டு தான் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுன்னு. சரிக்கா. சரிம்மா வாமா ஜூலி போலாம். என்ன வேகம் பத்தியா ரெண்டு பேருக்கும்? ஏதோ புடவை நகை எடுக்க போற மாதிரி இவ்வளவு வேகமா போறாங்க ரேஷன் கடைக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இங்க மசாலா தோசை எல்லாம் இருக்குமா? மசாலா தோசையா? ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க அதெல்லாம் விற்பானுங்களான்னு தெரியல. சரி எதுக்கும் மெனுவை வாங்கி படிச்சு பார்ப்போம். கேட்டு அசிங்கப்பட வேணாம். சூப்பர் ஐடியா. நானும் அதை தான் பண்ணுவேன் எல்லா கடைக்கும் போனா. ஸ்மார்ட் கேர்ள். சரி நீ வண்டியில இருந்து இறங்கு, நான் போய் வண்டியை பார்க்கிங்ல விட்டுட்டு வரேன் சரியா? சரிங்க குணா. எப்படி என் இதயம் பிடிச்சிருக்கா? இதுவா? நான் இதுவா நீ இப்படி கேக்குறா? இதயம்மா அது நான் தான் போட சொன்னேன். சிரிச்சு அசிங்கப்படுத்துறாளே. பிடிச்சிருக்கு குணா. தெரியும் தெரியும், சூப்பர்ல. நான் அதை சொல்லல, அப்புறம் உங்களுக்கே தெரியும். சரி சரி குடிக்கலாமா? அவ்வளவுதானா? வேற என்ன பண்ண சொல்றா? நானே ரொமான்டிக்கா ஆரம்பிச்சா கூட நீங்க ஒன்னும் பேச மாட்டீங்களே திரும்பி. நமக்கு இந்த பேச்செல்லாம் பெருசா வராதுமா, ஒன்லி ஆக்ஷன் தான். இந்த கேப்பச்சினோ காஃபில போட்டிருக்க ஹார்ட் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு குணா. ஸ்மார்ட் கேர்ள். எப்படி எல்லாம் பேச்ச மாத்தணும்னு உனக்கு நல்லா தெரியுது. உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். சரிதான் சரிதான், நம்பிட்டேன். அட உண்மையதாங்க சொல்றேன், உங்ககிட்ட இருந்து தான் நான் நிறைய கத்துக்கிட்டேன் தெரியுமா? நிறையவா? சரி என்ன கத்துக்கிட்ட சொல்லு. அலட்டிக்காம எப்படி அழகா இருக்கிறதுன்னு கத்துக்கிட்டேன். என்னது? ஐயோ, இந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன? முதல்ல நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்ன? நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க, ஆனாலும் அலட்டிக்க மாட்டீங்கல்ல. சிலர்லாம் ரொம்ப அழகாவே இருக்க மாட்டாங்க, ஆனாலும் அழகுன்னு ஓவரா சீன் போடுவாங்க. கிட்டத்தட்ட என் மாமா மாதிரி. அடி பாவி, அப்போ மாமா அழகு இல்லையா? ஐயோ, நான் என் மாமா அழகா இல்லைன்னு சொல்லல. சீன் போடுறதுல என் மாமா மாதிரி இருப்பாங்க அவங்க, ஆனா என் மாமா அழகுதான், ஸ்மார்ட் அவரு. அதெல்லாம் பார்த்தேன். இந்நேரம் ராகுல் மட்டும் இதெல்லாம் கேட்டிருந்தானே வெய்ய, உன்னை ஓட விட்டுருப்பான் இந்த ரெஸ்டாரண்ட்ல. அது என்னமோ கரெக்ட் தான். சரி அவரை விடுங்க, நான் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. கரெக்ட் தானே நான் சொன்னது? நீங்க அலட்டிக்காம அழகா இருக்கீங்க, அப்படித்தானே? அட போமா, நீ வேற என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, நான் அப்படியே இருக்கேன் அவ்வளவுதான். ஒத்துக்க மாட்டீங்களே. போ, வெக்கமா இருக்குதே. சரி காஃபி குடி. ஒரு ஆம்பளை பார்த்து பொண்ணு வெக்கப்படலாம், ஆனா இந்த பொண்ணு பாக்குறப்பெல்லாம் எனக்கு வெக்கம் வருது. குடிக்கலாமா? A few moments later. நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் இப்ப சீரியஸ் ஆயிட்ட? எனக்கு நீங்க வேணும் குணா. என்னையெல்லாம் சாப்பிட முடியாதுமா, எதனா ஆர்டர் பண்ணி சாப்பிடு. பீட்சா ஆர்டர் பண்ணிட்டா சாப்பிடுறியா? நான் சீரியஸா பேசுறேன். சீரியஸா பேசுறதுக்கு அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். என்னால இப்பதானே உங்களை நேருக்கு நேர் பார்த்து பேச முடியும். வீட்டுக்கு போயிட்டா கால் கூட பண்ண முடியாது. அம்மா எங்கன்னா கடைக்கு போனாதான் கால் பண்ண முடியும். இதோ இப்போ அக்காவும் வீட்டுக்கு வந்துட்டா. என்னால் உங்ககிட்ட முன்ன மாதிரி பேசவும் முடியாது, ஒளிஞ்சிருந்து கூட பேச முடியாது. அக்கா கிட்டேயும் பர்மிஷன் வாங்கணும். இதோ இப்போ இங்கே வந்ததுக்கே போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வீட்டில் என்னால் உங்ககிட்ட மெசேஜ் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால தான் இப்போவே உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் எப்போ தான் உங்கள் வீட்டில் பேசுவீங்க? பேசுகிறம்மா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான் நீங்கள், டைம் கொடுன்னு. நானும் உங்களுக்கு டைம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி தெரியல. ஏற்கனவே 2 மந்த் ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் சொல்கிறேன்னு சொல்லி, ஆனால் இன்னும் சொல்லலை. கையை கூட. முடியாது. என்னமோ நான் வேணும்னுலாம் சொல்கிறேன், ஆனால் நான் கையை கேட்டால் மட்டும் கொடுக்க மாட்டேன். இந்தாங்க. இப்போ கேளு எதுனாலும். வீட்டில் எப்போ நம்ம லவ் மேட்டர் சொல்லுவீங்க? அது சீக்கிரம் சொல்கிறேன், கையை விடு. முடியாது. கையை கொடுத்தா சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. சித்ரா கையை விடுறி, உங்க மாமா வரான். அவர் ஏன் இங்க வரப்போறாரு? சும்மா நல்லா சொல்லாதீங்க. என் மாமாவே பாவம், என் அக்காவை பிரிஞ்ச ஃபீலிங்ஸ்ல வீட்டுல உட்காந்து தனியா அழுதுகிட்டு இருப்பாரு. நீங்க அவரை போய் இங்க இருக்காருன்னு சொல்றீங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் பேச்சு இல்ல. நீங்க பதில் சொல்லுங்க, எப்ப நீங்க உங்க வீட்டுல சொல்லுவீங்க? முதல்ல உன் வீட்டுல சொல்லிடலாம், அதுக்கப்புறமா அவர் வீட்டுல சொல்லட்டும். என்ன என் மாமா வயசுல பேசுறீங்க, ஆனா வாயாசே இல்லையே. திமிர பத்தி எதுக்கு? அக்காலும் தங்கச்சி இருக்கிறீங்களா? மாமா நீங்களா? பேசுங்க ப்ரோ, பேசுங்க. இல்லை கையை பிடிச்சிக்கவா பேசுறீங்களா? டேய் பின்னா நம்ம கிட்ட கூட சொல்லாம கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அவளை. நம்ம டீலிங்க மறந்துட்டீங்கல்ல. எனக்கு அவளை வெளியே கூட்டிட்டு வரணும்னு ஆசையா இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். ஏன்பா ஒரு முறையும் என் ஆளை நான் வெளியே கூட்டிட்டு வரதுக்கு உங்ககிட்ட கேட்கணுமா என்ன? அவ எங்க வீட்டு பொண்ணுக்குணும், ஸோ எங்களுக்கு எல்லாம் உரிமையா இருக்கு கேட்கறதுக்கு. கரெக்டு தான், ஆனா அதுக்குன்னு நான் அவளை காஃபி ஷாப் கூட்டின்னு போறேன், ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டின்னு போறேன், அங்க கூட்டின்னு போறேன், இங்க கூட்டின்னு போறேன்னு சொல்லினேவா இருக்க முடியும்?
ஒரு ஆசையில் கூட்டின்னு வந்துட்டேன். அது என்னமோ தப்புங்கிற மாதிரி உட்கார வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. குணா, நாங்கள் ஒன்றும் இதை தப்புன்னு சொல்லலை சரியா? எங்ககிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். அட்லீஸ்ட் யாராச்சும் ஒருத்தர்கிட்ட, ராகுல் கிட்ட இல்லை என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், அவ்வளோதான். சரிப்பா, வீட்டில் சொல்கிற வரைக்கும் தான் இதெல்லாம். அதுக்கப்புறம் நீங்களாச்சும் அவளாச்சு எங்களுக்கு கவலை இல்லை. ஸோ வீட்டில் நீங்கள் சித்ராவை பற்றி சொல்கிற வரைக்கும் அவளை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகாதீங்க. சரிப்பா, அதான் சரின்னு சொல்லிட்டேன், எங்கேயும் கூட்டிகிட்டு போகல சரியா? புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ்ப்பா. சரிப்பா, நீ ஏன் இப்படி ஆயிட்டா? நான் நல்லா தானே இருக்கேன். பார்த்தா தெரியலையே, பார்த்துக்கிட்டே இருங்க தெரியும். காமெடி பண்ணுறியா சந்தோஷா? சேச்சா, உண்மையாக தான் சொன்னேன். உனக்கும் நந்தினிக்கும் ஏதோ பஞ்சாயத்துன்னு தெரியுது. ஆனால் இப்படி நீ தாடி வலிச்சுன்னு சுற்றுற அளவுக்கெல்லாம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. இந்த பொண்ணுங்க இருக்கிறாங்களே, எப்போ ஏற்பட்ட ஆம்பளையையும் வேற மாதிரி மாற்றிடுவாங்க. கரெக்டு, இந்த பாயிண்ட்டுக்கு நான் உடன்படுறேன். சரி, கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் எப்படிப்பா கரெக்டாக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தீங்க? அது ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தோம். ஓ அப்படி, எங்கள் கெட்ட நேரத்தை பார்த்தீங்களா? காஃபி ஷாப்புக்கு தான் போகலான்னு இருந்தோம். சித்ரா என்ன பண்ணுச்சு, எனக்கு பசிக்குது, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்ச்சு. சரி, நீங்கள் வந்து உட்காந்து காஃபியை குடிச்சிட்டு அடுத்து ஆர்டர் பண்ணலான்னு நினைக்கும் போது மாட்டிக்கணும். என்ன பண்ணுறது? நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு அவளை இந்த மாதிரிலாம் கூட்டின்னு வரணும்னு ஆசையாக இருந்தால் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் பண்ணி சொல்லுங்கள், நாங்களும் கூட வரோம். ஸோ உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கள் வீட்டாளுங்க யார்கிட்டனா மாட்டினீங்கன்னா கூட நாங்கள் சொல்லி சமாளிச்சிருவோம்ல. அதுக்காக தான் சொல்கிறோம் எங்ககிட்ட சொல்லுங்கன்னு, சரியா? ஆனால் அதெல்லாம் சங்கடமாக இருக்கும்ப்பா, வேணாம். ஒரு ஆள் கூட வெளியே போகிறோன்னா நம்ம ஜாலியாக தைரியமாக அதெல்லாம் பேசணும்னு நினைப்போம். உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துக்கின்னு பயந்துக்கினே வேணாம் அந்த பொண்ணுக்கிட்ட பேச முடியும். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. நான் எங்கள் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயும் பேசிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணை வெளியே கூட்டின்னு போய்க்கிறேன். உங்கள் பாதுகாப்பெல்லாம் எங்களுக்கு வேணாம். சூப்பர் குணா, நல்ல முடிவு. மனசாட்சியே இல்லைல்ல உனக்கெல்லாம். அதனால தான் அவர் அப்படிங்கிறாரு. சரிங்க ப்ரோ, நீங்கள் கவலைப்படாதீங்க. சாப்பிட்றீங்களா? அதனால் வேணாப்பா உங்ககிட்ட பேசினது பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ஆஃபீஸில் வேறு பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். நான் கிளம்புறேன்னா? சரிங்க ப்ரோ, இன்னொரு நாள் நல்லா சாப்பிட்லாம். சரி ராகுல், இப்போ சித்ராவை எப்படி நானே கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிவிடுவா, இல்லை நீங்கள் 2 பேர் கூப்பிட்டு போகிறீங்களா? நாங்களே கூட்டிகிட்டு போகிறோம். சரி சந்தோஷ, இப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட பாயாச்சும் சொல்லலாமா, இல்லை எப்படி? அதை கூட நீயே சொல்லிப்பியா? சச்சா, அதெல்லாம் நீங்களே சொல்லுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அவகிட்ட பேசுங்க. வெளியில் போகிறப்ப நம்ம அப்படியே செல்ஃபி எடுத்துப்போம், ஞாபகத்தமாக இருக்கும்ல. சரி, நான் போய் அவகிட்ட பேசிட்டு வரேன். பேசுங்க, உங்கள் ஆள் பாருங்க இங்கே என்ன நடக்குதுன்னு கூட கவலை இல்லாமல் நல்லா சாப்பிட்டு நிற்குது. போய் என்னன்னு கேளுங்க. அதை இந்த ஆங்கிள் ஓகேல? சூப்பரு. எல்லாம் சரிங்க பாப்பா. தோபத்தி ஏதா என்ன சத்தம் போடுற நீ? வெளியே இருந்துக்கினே யாய் ஒழுங்கா சிரி, அழகா சிரி, ஸ்மைல் பண்ணு, ஸ்மைல். சத்தம் போடாம செய்ய மாட்டேன் நீ எதையும். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டியா? குணாப்ரோ, அது பாரு குணாப்ரோ பாரு எவ்வளோ அழகாக சிரிக்கிறாரு. சந்தோஷம்ண்ணா, நீங்கன்னா கேமரா பார்த்து முறைக்கிறீங்க. சிரிங்கண்ணா. இங்கே என்னால் அவ்வளோதான்டா முடியும். எது முறைக்கிறதா? கடவுளே. சரி, நான் டென்ஷன் ஆகாதீங்க, அதை எடுத்துடுறேங்க. செம்ம சூப்பர். அப்படியே இருங்க, 2-3 ஃபோட்டோ எடுத்துடுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் யாருன்னா கண்ணை மூடி இருப்பீங்க, வாயை திறந்து வச்சிருப்பீங்க, மூக்கை விரிச்சு வச்சிருப்பீங்க, அப்புறம் ஃபோட்டோ இடக்கூடமா ஊர்ந்துடும். அதனால நீங்கள் அப்படியே இருங்க, நான் இன்னொரு ஃபோட்டோ எடுத்துடுறேன். என்ன பண்ற? நீங்க சொன்னது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு மாமா. சொல்லிட்டு சரி பைத்தியக்காரியே, மூஞ்ச பறதுக்கு நல்லா அப்படியே ஃபோட்டோ எடுத்துடலாம். உன்கிட்ட போய் சொல்லிட்டு உன் தங்கச்சி குணா கூட வெளியே சுத்திக்கிட்டு இருந்தது, அதை கூட கண்டுபிடிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த வீட்டில்? அவள் பொய் சொல்கிறாளா இல்லை உண்மை சொல்கிறாளான்னு நான் என்ன பின்னாடியேவா போய் பார்க்க முடியும்? அதான் நீ பார்த்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டல, அப்புறம் என்ன அதையே பேசிகிட்டு இருக்க? விட்டுரு. நான் இவ்வளோ அசல்ட்டாக பேசுகிறேன். உங்கள் அப்பாவையும் அப்பாவை இன்னைக்கு வெளியே போனாங்க தெரியும்ல. உன் தங்கச்சி மட்டும் அவங்க கிட்ட மாட்டி இருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? திட்டிருப்பாங்க, அவ்வளோதானே. திமுருடி ஆனால் உனக்குலாம். பின்ன அவளை பார்த்து கூட்டிகிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதையே பேசிக்கிட்டு இருக்க நீ. என்ன பண்ணணும்னா உன் தங்கச்சி உட்கார வச்சு பேசணும். இந்த மாதிரி போய் சொல்லியெல்லாம் ஊர் சுத்தாத, அது நாளை பின்ன பிரச்சனை ஆயிரும். அப்புறம் எதனா எசக்கு பிசக்கா நடந்து போச்சுன்னா யாரும் உன்னை வந்து காப்பாற்ற முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லணும். பயமுறுத்தி வைக்கணும் வெளியில் நடக்கிற விஷயத்தெல்லாம் வச்சு. குணா நல்லவர்னு நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் அந்த ஆள் மோசமானவனா இருந்தா என்ன பண்ணுறது? நம்ம பொண்ணை கூட்டின்னு போய் எதனா பண்ணிட்டா என்ன பண்ணுவா? ஏன்டா இவ்வளோ பேசுற? நான் நாட்டு நடப்ப சொல்கிறேன், அவ்வளோதான். நம்ம ஆளு தானேன்னு நம்பி எத்தனையோ பொண்ணுங்க வெளியே போயிருக்குதுங்க. ரிட்டர்ன் வரும்போது பிரச்சனையோடு தானே வந்துருக்குதுங்க. சில பொண்ணுங்களோட வாழ்க்கையே வீணாக போயிருக்குது. இதனால் யாருக்கு கஷ்டம், யாருக்கு நஷ்டம்? பொண்ணை பெற்றவங்களுக்கு தானே, அந்த பொண்ணுக்கு தானே. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வீட்டு பொண்ணு எங்கே போது வருதுன்னு நம்ம தான் கண்காணிக்கணும். போய் சொல்லிட்டு போகுது, நீயே அப்படியே கேன மாதிரி எல்லாத்தையும் நம்பி அதை அமுச்சு விட்ருக்க. அப்போ ஓமல் தானே தப்பு இது? என்ன பேசிக்கிட்டு இருக்க ராகுல் நீ? அவள் அப்படியே போய் சொல்லி போயிருந்தாலும் குணா கூட தானே போயிருக்கா. குணா நல்லவர் தானே. குணா நல்லவர் தான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. அவளை எதனா பண்ணுவாருன்னு சொன்னா, அவருக்கு தைரியம் கிடையாது. தைரியம் இல்லாத ஆள், ஒரு லவ்வை வீட்டில் சொல்ல முடியாத ஆள், எதுக்கு நம்ம வீட்டு பொண்ணை கூட்டின்னு வெளியே சுற்றணும்? அது எனக்கு பிடிக்கல. அதனால தான் இவ்வளோ சொன்னேன், புரியுதா? நான் நேற்று கூட அவர்கிட்ட பேசினேன். 1 மந்த்தில் அவர் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் வீட்டில். 1 மந்த்னு சொல்லி 3 மந்த்து முடிஞ்சு போச்சு. நீ எனக்கு நம்ம நம்பிக்கை இல்லை. பேசாமல் வீட்டு அட்ரஸை வாங்கு, நானே போய் பேசிட்டு வந்துடுறேன் உங்கள் வீட்டில். அப்படியெல்லாம் நீ பேசணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை, சம்மந்தப்பட்டவரே பேசட்டும். இந்த மூஞ்ச காட்டுறதெல்லாம் வேற யாருக்கிட்டனா போய் காமிச்சின்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷம். நான் வேற யார்கிட்டனா என் மூஞ்ச காமிச்சிக்கிறேன், நீ இப்போ கிளம்பு. என்னடி பொசுக்குன்னு கிளம்புன்ட்ட? அப்போ அந்த முட்டாம்பளிட்டு எனக்கு இல்லையா?
பெருசாக சாதிச்சு கிழிச்சிட்டு வந்துட்ட நீ உனக்கு முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு. போடா உங்கள் வீட்டுக்கு. இது என் தங்கச்சிக்காக நான் போட்டு கொடுக்குறேன். ஓ தங்கச்சிக்கா அது மட்டும் என்னத்தை சாதிச்சு கிழிச்சுது இப்போ நல்லா போய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிருக்குது. ஆமாம்மா அது பெரிய சாதனை தானே. ஏன்னா உன்னை ஏமாத்திட்டு போயிருக்குது இல்லை. இதை நான் அதெல்லாம் பண்ணியிருந்தா துருவி துருவி தோண்டி தோண்டி ஏன்டா அப்படி பண்ணி இப்படி பண்ண நீ இருப்பேன். ஆனால் உன் தங்கச்சிங்கிறதுனால இனி ஏமாந்துக்கிற. போட்டு கொடுமா போட்டு கொடு முட்டை ஆம்லேட்டு போட்டு கொடு. உன் தங்கச்சி சாதிச்சுட்டால போட்டு கொடு. அக்கால தங்கச்சி முட்டை ஆம்லேட்டு போட்டு தின்னுங்கடி. நான் வர்றேன். பைக்கில் ஸ்பீடாக போகாத, பார்த்து பத்திரமா போ வீட்டுக்கு. ரொம்ப அக்கறையாக இருந்தால் பைக்கில் என் கூட உட்காந்து வா. ஸ்லோவாக வண்டி ஓட்டுறேன். வீட்டுக்கும் பத்திரமா போகலாம். இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, நீ கிளம்பு. ரொம்ப அப்படியே நல்ல மாதிரி பேசுவ, அப்புறம் திடீர்னு உன் இஷ்டத்துக்கு பேசுவ. எனக்கு வெறுத்து போச்சு உங்ககிட்ட. உங்ககிட்ட தானே பேசுகிறேன், இல்லை வேறு எவகிட்ட தான் போய் பேசினா? பொண்டாட்டி தானேங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பேசலான்னுலாம் நினச்சிக்கிட்டு இருக்காத. எனக்கும் சில மரியாதையெல்லாம் நீ கொடுக்கணும். அது கொடுத்தாதான் என்னால் உனக்கு திருப்பி அந்த மரியாதை தர முடியும். என்ன அவ்வளோ பேர் முன்னாடி இஷ்டத்துக்கு பேசினல, அப்போல்லாம் உனக்கு அறிவு இல்லையா? எங்கே போச்சு அந்த அறிவு? இவளை இப்படி பேசுகிறோமே, எல்லாரும் இவளை தப்பாக நினைக்க மாட்டாங்க இல்லை, நல்லா யோசிக்கல. நீ பாட்டுன்னு கிண்டல் அடிக்கிறங்கிற பேரில் இஷ்டத்துக்கு பேசினேன். அதெல்லாம் எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? இப்போ வரைக்கும் வலிக்குது. இல்லைனா இத்தனை நாள் நான் உங்ககிட்ட பேசாமல் இருப்பேன். நான் சொல்லு, முதல்ல நீ என்ன தப்பு பண்ணுறங்கிறத ரியலைஸ் பண்ணு. அப்போ தான் எல்லாமே சரியாக இருக்கும். நான் பண்ணது தப்பு தான்மா. நான் உன்னை கிண்டல் பண்ணது தப்பு தான். அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டேன், மனசார மன்னிப்பு கேட்டுட்டேன். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும்? உன் காலில் விழணுமா? இல்லை நீ அதை தான் எதிர்பார்க்குறியா? சரி சொல்லு, காலில் விழட்டா? இப்படி பேசாத சரியா? உன் பிரச்சனையை டக்குன்னு முடிக்கணும்னு பார்க்குற, ஆனால் நீ உண்மையிலேயே அந்த தப்பை உணர மாட்ற. அப்படியா? சரி ரைட்டு. ஒருத்தன் காலில் விழுற அளவுக்கு கூட தயாராக இருக்கிறானா? அவன் எல்லாத்தையும் உணர்ந்து தானே வந்து நிற்பான். அதை கூட புரிஞ்சுக்காம நீ எல்லாம் பேசுகிற பத்தியா? ஒன்னெல்லாம் திருத்த முடியாதுடி. நீ இப்படியே தான் இருக்க போகிற கடைசி வரைக்கும். நான் கிளம்புறேன்னா முடிச்சா உன் வீட்டில் இருந்து வரும்போது மரியாதை கற்றுன்னு வா. புருஷனுக்கு எப்படியெல்லாம் மரியாதை கொடுக்கணுங்கிறத கற்றுக்கணும் வா.